அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எப்படா டெட் 1 டெட் 2 இதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனை நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஆகஸ்ட் 11 வந்துருச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டேட்டு பார்க்காமலே இன்னும் நிறைய நாட்கள் இருக்குதுன்னு நம்ம நினப்போம். அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க. ஸோ லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணக்கூடிய டேட் ஆன்லைனில், அதாவது செப்டம்பர் 8 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன சொல்கிறாங்க, செப்டம்பர் 8 சொல்லியிருக்காங்க. மறந்துடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒன்று மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கான எடிட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 9 அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். செப்டம்பர் 9, அதுக்கப்புறம் 10, 11 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரியாங்க? அதுக்கப்புறம் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் ஸ்டார்டிங்கில் நமக்கு செப்டம்பர் 11 ஆகஸ்ட் 11 வந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெட் பேப்பர் 1 டென்டேட்டிவாக 1 அதாவது நவம்பர் 1 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது மாற்றிட்டாங்க. ஸோ இந்த டேட்டும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 எழுதுகிறவங்களுக்கு நவம்பர் 15 டெட்டு பேப்பர் 2 எழுதுகிறவங்களுக்கு நவம்பர் 16 எக்ஸாம் நடக்குது. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, எலிஜிபிலிட்டி. சரியாங்க? எலிஜிபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். பேப்பர் 1 இருந்தால் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் முடித்தா போதும். இதில் இன்னொரு விஷயங்கள் புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணிக்கிறலாம், இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அந்த விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பேப்பர் 2 பாருங்கள். பேப்பர் 2க்கு என்னென்ன எலிஜிபிள் சொல்லியிருக்காங்கன்னா, காமல் அங்கே டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொன்னாங்க. இங்கே உங்களுக்கு நல்லா தெரியும் பிஎட். சரியாங்க? ஸோ பிஎட் முடித்தவங்க, ஃபைனல் இயர் பிஎட் படிக்கிறவங்களும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பேப்பர் 1 சரியாங்க? ஸோ நீங்கள் பேப்பர் 1 இருந்தீங்க அப்படின்னா, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. 150 மல்டிபிள் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. சரியாங்க? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 150 மல்டிபிள் சாய்ஸாக தான் கொடுப்பாங்க. டைம் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது ஓஎம்ஆரில் நடக்குமா இல்லை சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓஎம்ஆரில் தான் நடத்துகிறாங்க. ஸோ ஓஎம்ஆர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஓஎம்ஆரில் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு முன்னாடியே அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் ஃப்ரீ டைமில் ஓஎம்ஆரை வச்சு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ மார்க் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு சைக்காலஜி 30 கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் என்னதுங்க, தமிழ். தமிழ் 30 மார்க்கு கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் 30 மார்க்கு, மேக்ஸு 30 மார்க்கு, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். சரியாங்க? ஸோ இது 30 மார்க். ஸோ பேப்பர் 1 எழுதுகிறவங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் 30 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 30 கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு மார்க்கு 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் அவுட் ஆஃப் 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 150 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம 150 மார்க்ஸ். சரியாங்க? அடுத்தது இதே பேப்பர் 2க்கு பார்ப்போம். பேப்பர் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அதே சைக்காலஜிக்கு 30 கொஸ்டின் கொடுக்குறாங்க, லாங்குவேஜுக்கு 30 கொடுக்குறாங்க, இங்கிலீஷ்க்கு 30 கொடுக்குறாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, அந்த ஸ்டாஃப்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸும் படிக்கணும்,
நீங்கள் அதே நேரத்தில் அட் த சேம் டைம் சயின்ஸும் நீங்கள் படிக்கணும். அதே இது வந்து சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியலில் மட்டுமே 60 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியாங்க. ஸோ இது மெஜாரிட்டி நம்ம இந்த 2 கேட்டகரியில் தான் இருப்போம். ஸோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் அண்டு சயின்ஸ் படிக்கணும். 60 கொஸ்டின்ஸ் வருது. இதே இது சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக சோசியல் சயின்ஸ் வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் வந்து வருது. சரியாங்க. ஸோ இதில் சார் இதில் எந்தெந்த கிளாஸை படிக்கணும் அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்குது. அதாவது வந்து பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டிலேருந்து 10th வரைக்கும் படிச்சுக்கோங்க. நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்காக தான் 10th வரைக்கும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். யாருக்கு? பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு. பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 10th படிக்கணும். அதாவது 10th வரைக்கும் படிக்கணும். ப்ளஸ் நீங்கள் இந்த 10th வரைக்கும் படிக்கக்கூடிய டாபிக் 11th 12th இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணுங்க, 11th 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகணும். சரிங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். லிபரலாகவும் கேட்கலாம், ஈஸியாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப டஃப்பாகவும் இருக்கலாம். சரியாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம எளிமையாக பாஸ் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம உள்ளே போகணும். ஏன் அப்படின்னா அடுத்தது நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். நிறையா பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 90 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். சரியாங்க. 150க்கு 90 மார்க்ஸ் எடுத்தால் போதும். இதே இது ஒரு நபர் வந்து எஸ்சி இல்லாட்டி வந்து எஸ்சிஏ, அதாவது அருந்ததியராக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், பிசி முஸ்லீமாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், டிஎன்சியாக இருக்கலாம், இல்லாட்டி பிடபிள்யூடி அப்படின்றவங்க, அதாவது வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 82 மார்க் எடுத்தால் போதும். சரிங்களா. ஸோ இந்த கேட்டகரியில் தான் பெரும்பாலாரும் நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே 82 மார்க் எடுத்தால் போதும். எத்தனை இருக்குங்க? 150 கொஸ்டின்ஸ்க்கு 82 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தாலே போதுமானது. இதே இது நீங்கள் வந்து எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க. சரியாங்க. ஸோ எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும். இது காமன் ஃபார் ஆல். சரிங்களா. அதாவது காமன் ஃபார் ஆல் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 60 மார்க்கு தான். எஸ்சி அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 90 மார்க்ஸு. இதை தவிர்த்து ஜென்ரல் எஸ்டியை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 82 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்தால் நீங்கள் கிளியர் பண்ணதாக அர்த்தங்க. சரியாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறாங்க, கம்பல்சரி டெட் எக்ஸாமில் பேப்பர் 1 பேப்பர் 2ல் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும் தான் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடலாங்க, ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ பேப்பர் 1க்கு படிக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருங்க. பேப்பர் 2க்கு படிக்கிறவங்க உங்களுக்கு மேஜரே 60 மார்க்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் ஒரு 30 மார்க்ஸ் இருக்குது. ரிமைனிங் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு 30 மார்க்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்து வந்து சைக்காலஜி 30 மார்க்ஸ் இருக்குது. உங்களோட மேஜருக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. 60 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த 60க்கு 55 to 60 இது வரை போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடுங்க. அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்லோடு டாக்குமெண்ட். அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து எதெல்லாம் அப்லோட் பண்ணணும், இந்த விஷயங்கள் கண்டிப்பாக தெரியணுங்க. சரிங்களா. ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே என்ன பண்ண சொல்கிறாங்க, அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது வந்து 10th பாருங்கள், 10th 12th, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன். சரிங்களா. ஸோ ரெண்டுமே காமன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎட் அப்படின்னா நீங்கள் வந்து என்னதுங்க, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, இல்லாட்டி ப்ரொவிஷனல், இல்லாட்டி டிகிரி. சரிங்களா. ஸோ இங்கே பிஎட் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உங்களோட யூஜி, அதுக்கப்புறம் வந்து 4 year இன்டகிரேட்டட் கோர்ஸ், அதாவது வந்து பிஏ இல்லாட்டி வந்து பிஎஸ்சி எஜுகேஷன், இல்லைன்னா பிஏ எஜுகேஷன், பிஎஸ்சி எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதில் நம்ம பெரும்பாலும் யார் இருப்போம் அப்படின்னா பிஏ பிஎடு, பிஎஸ்சி பிஎடு நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அப்படி இல்லைன்னா ப்ரொவிஷனல். சரிங்களா. ஸோ இதெல்லாம் மறக்காமல் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஸோ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்சிஏ அதாவது அருந்ததியினர், எஸ்டி, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் வந்து 300 ரூபாய் நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணணுங்க. ஸோ இவங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய ரிமைனிங் எல்லாருமே 600 ருபீஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பே பண்ணணுங்க. ஸோ இதையும் மறந்துடாதீங்க. அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் ஃபோன் நம்பருக்கு வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸோ செக் பண்ணிக்கோங்க. சரியாங்க. ஸோ அடுத்தது ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க, OMR பேஸ்டு. ஸோ நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணுங்கள், எந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணாலும் OMRல நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எந்த விதமான தவறுதலும் இல்லாமல் எளிமையான முறையில் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் வெற்றி அடைய முடியும். சரியாங்க. ஸோ காமனாக லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம முன்னாடி பேசணும். அதாவது ஓசி ஸ்டூடெண்ட்டா நீங்கள் வந்து 90 மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அதில் 90 மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியா 60 மார்க் எடுக்கணும் ரெண்டுமே. சரியாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஓசி, எஸ்டி இவங்களை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்சிஏ, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, சரியாங்க. அடுத்து பிடபிள்யூடி இவங்க எல்லாருமே 82 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். சரியாங்க. ஸோ இதுதான் வந்து என்னதுங்க, உங்களுக்கு குவாலிஃபையிங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் 150க்கு இவ்வளோ மார்க் எடுத்தாலே போதுமானது. நீங்கள் வந்து என்னதுங்க, அந்த பேப்பர் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த பொன்னான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்கள் போகிறதுக்கு இந்த டெட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை உங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. சரியாங்க. அனைவரும் வரக்கூடிய டெட் தேர்வில் வெற்றி பெற வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.